மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர். இந்த வீடியோ தமிழக அரசுக்கும் சம்பந்தப்பட்ட பிடபிள்யூ அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லா ஊருக்கும் இந்த வீடியோ அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் பார்க்கக்கூடியவங்கள் எல்லாம் ஒன்று ஷேர் பண்ணிக்கொள்ள வேண்டும். இது தமிழக முதலமைச்சரிடம் போய் சேர வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிடபிள்யூ அதிகாரிகளிடம் போய் சேர வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்தில் போய் சேர வேண்டும். இங்கே தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்று இவர்கள் எல்லாம் தெரிய வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சருக்கு தெரியுமோ தெரியாதோ, அவருடைய குறைத்து இருக்கும் அந்த தனிப்பிரிவில் நம்பர், அதாவது 1100 நம்பர் செயல்படாமல் இருக்கிறது. அதுக்காக தான் அது செயல்படாத காரணத்தினால் தான் இந்த வீடியோ போட்டு இது தமிழக அரசினுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். சார், நான் மோகன்குமார், தமிழக முன்னேற்ற கழக நிறுவனத் தலைவர், மக்களுக்கென்று குரல் கொடுத்து மக்களோட பிரச்சனைகளுக்கு நிரந்தர முடிவு காண பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதன் வழியாக இன்றைக்கு தமிழகத்தில் 5000 குளம் பராமரிப்பதற்காக 500 கோடி நீங்கள் நிதி உதவி செய்தீர்கள், அது ஒதுக்கீடு செய்தீர்கள். அந்த 500 கோடி, அந்த 5000 குளத்துக்கு 500 கோடி இன்றைக்கு செயல்படுகிறதா? அந்த பணம் ஏன் பஞ்சாயத்துகளும் பிடபிள்யூகள் பிடபிள்யூ ஏன் அது வந்து சேரவில்லை? ஏன் பஞ்சாயத்துகள் வந்து சேரவில்லை? யார்கிட்ட கேட்டாலும் எங்களுக்கு அந்த நிதி உதவி வரவில்லை. பஞ்சாயத்தில் நிதி உதவி கிடையாது. எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. சாலைகள், பஞ்சாயத்து சாலைகள், பஞ்சாயத்து குளங்கள், பஞ்சாயத்து தோடுகள், பஞ்சாயத்தில் இருக்கக்கூடியதான பராமரிப்பு பணிகள், ஓடைகள், புல்பூண்டல் அகற்றுகள், இது எந்த விதமான செயல்பாடும் இல்லாமல் இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து பஞ்சாயத்திலும் காணப்படுகிறது. நகராட்சிகளுக்குள் காணப்படுகிறது, மாநகராட்சிக்குள் காணப்படுகிறது. கேட்டால் நிதியுதவி வரவில்லை, அரசு நிதியுதவி கொடுக்கவில்லை. நிதியுதவி வரட்டும், நாங்கள் செய்யலாம் என்று பதில் தருகின்றார்கள் பஞ்சாயத்து தலைவர்கள், பஞ்சாயத்து அதிகாரிகள் எல்லாம். ஆகையால் பாசத்துக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் பிளவங்கோடு தாலுகா பிளாக்துறை பஞ்சாயத்துக்கு நான் ஒரு மனு கொடுத்தேன். ஏன்னு கேட்டால் அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்டதான பராமரிப்பு இல்லாமல் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு என்று பயன்படுத்துவதற்கு இருந்த ஒரு குளம் இந்த நாளுகளாய், மாதங்களாய், வருஷங்களாய் அந்த குளம் இன்றைக்கு பயன்பாட்டு இல்லாமல் மிகப்பெரிய பாதிப்பில் காணப்படுகிறது. புல்பூண்டுகள் நிரம்பி சாலை ஓரங்கள், குளத்தினுடைய உள்பாகங்கள், அது அந்த கரைகள் எல்லாம் இப்படி புல்பூண்டுகள் நிரம்பி பாம்பு, கொசு ஏறி கிடக்கக்கூடியதான நிலைமைக்கு இன்றைக்கு அந்த குளம் மாறி போயிருக்கிறது. மக்களுக்கு அச்சுறுத்தாகவே ஏராளமான பாம்புகள் அந்த குளத்துக்குள் உலாவுகிறது. கொசு, இது டெங்கு காய்ச்சல், அதாவது இது மாரகமாக இந்த காய்ச்சல் பரவும் நேரத்திலும் அந்த குளம் நீங்கள் பார்வையிட வேண்டும். அது டெங்கு காய்ச்சல் பரவி கொண்டிருக்கிறது. அக்கம்பக்கம் உள்ள மக்களுக்கு குளிக்க ராத்திரி காலங்களில் நூற்றுக்கணக்கான மக்கள் குளிக்கக்கூடிய குளம். அந்த குளம் கூலி வேலைக்கார், வாகன ஓட்டுநர்கள் எல்லாம் நைட்டு கொண்டு நிறுத்தி அந்த இடத்தில் குளிச்செடுத்து போகக்கூடிய குளம், நல்ல ஒரு குளம் இன்றைக்கு பாழடைந்து பராமரிப்பு இல்லாமல் கிடக்கிறது. பஞ்சாயத்துக்கு கொண்டு செல்லணும், பஞ்சாயத்தினுடைய கவனத்தில் கொண்டு சென்றோம் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம். அவர் என்ன சொல்கிறதுன்னா, எங்களுக்கு நிதி உதவி தரவில்லை, வரட்டு நாங்கள் பராமரிக்கலாம், இது நீங்கள் பிடபிள்யூ கவனத்துக்கு கொண்டு செல்ல சொல்லுங்கள். நான் பலமுறை தலைமை செயலகத்தில் பேசின விஷயம் இந்த விஷயம். நான் உங்களுக்கு யாரும் குறை சொல்வதில்லை. மக்கள் அடிப்படை வசதிகளை இருக்கிறோம் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம். நீங்கள் 5000 குளம் எந்த மாவட்டங்களில் அந்த 5000 குளம் நீங்கள் வகையிருத்தீர்கள். அந்த 5000 குளத்தை நீங்கள் பார்வை செய்தீர்களா? ஒரு குளத்துக்கு எத்தனை லட்சம் ரூபாய் செலவாகும்? அந்த குளத்தின் தூர்வாரியான அந்த மண்ணும் அதனுடைய பண்டில், அதாவது செளி யாருக்கு பயன்படுகிறது? அது விற்றால் எத்தனை லட்சம் ரூபாய் கிடைக்கும்? இதெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்து தான் இந்த 5000 குளத்துக்கு 500 கோடி நீங்கள் உதவி செய்தீர்களா? அந்த குளத்தை நீங்கள் கொடுங்க. இங்கே ஏதாவது சுள்ள வேலை செய்யக்கூடியவங்களுக்கு எங்களுக்கு நல்ல கரெக்டாக நீங்கள் கொடுங்க, கான்ட்ராக்ட் கொடுங்க. அவங்க பராமரித்த அந்த குளத்தை நீங்கள் அந்த வண்டில் அந்த மண்ணெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க, குளத்தை பராமரித்து கொடுங்கன்னு சொல்லி வார்த்தை சொல்லுங்கள். அதுவும் செய்ய மாட்டீங்க. மண் எடுத்தால் அந்த வண்டிகளையும் அந்த வாகனத்தை எல்லாம் பறிமுதல் செய்கின்றீர்கள். இதெல்லாம் என்ன? ஆர்டிஓ முதல் சம்பந்தப்பட்ட தகவல்தார், பஞ்சாயத்துகள், வில்லேஜுகள் ஒரு வாகனத்தில் கொஞ்சம் மண் கொண்டு போய் அடுத்த கண்டத்தில் கொட்ட முடியவில்லை. அந்த வண்டிகளை காவல்துறை வச்சும் அதிகாரிகள் வச்சும் பறிமுதல் செய்கிறது, பணத்தை வாங்குகிறது. இதெல்லாம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் என்ன செயல்? நீங்கள் அந்த குளத்தை ஒரு லேலம் விடுங்களேன், இல்லை கான்ட்ராக்ட் கொடுங்களேன், ஏதோ ஒன்று செய்யுங்க. சரி, அந்த தண்ணி கிடக்கூடிய வேஸ்ட்டு தண்ணியில் மாற்றி அந்த வண்டல், அந்த கிடக்கூடிய செடிகளையும் அந்த எல்லாம் மாற்றி குளத்தை பராமரிக்க நீங்கள் கொடுங்க. அதுக்குள்ள நிதி உதவிகளை நீங்கள் ஒதுக்கி இருக்கீங்களா? 5000 குளத்துக்கு 500 கோடி. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால்,
இந்த பணம் எந்த பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு தமிழகத்தில் எந்த பஞ்சாயத்துகளில் என்ன கூப்பிட்டு அப்படி ஒரு ஃபண்டு எங்களுக்கு வரவில்லை. எதுக்கு அறிவிக்கப்படுவீர்கள்? அந்த அறிவிக்கப்பட்ட பணம் எங்கே ஒதுக்கிடுச்சது 500 கோடி எங்கே? 5000 குளத்துக்கு எந்தெந்த குளம் எஸ்டிமேட்டில் அது வகைப்படுத்தி இருக்கிறது? எங்கள் இப்போ விளவங்குடி தொகுதியில் ஏராளமான குளங்கள் கிடக்குது. இன்னி பராமரிப்பு இல்லாமல், குளம் சுத்தம் பண்ணாமல், கரைகள் இடிந்து மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரக்கூடிய குளம் இன்னி பராமரிப்பு இல்லாமல் காணப்படுகிறது. எத்தனையோ குளம். ஆகையால் இதை தமிழக அரசு கவனிக்க வேண்டும். அதுபோல தான் மத்திய அரசு 14.5 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கி மாற்றியிருக்கின்றது. எதுக்கும் தெரியுமா? நாகர்கோவிலிருந்து கலிக்கவளரையும் சாலை பராமரிக்கிறதுக்கு, சாலை வேலை செய்வதற்கு. சாலை ஓரங்கள் எந்த பராமரிப்பும் கிடையாது. ஓடைகள் இடிஞ்சு கிடக்குது, ஓடைகள் கட்டவில்லை. ஒரு சாலைக்கு ஓடை கிடையாது, ஒரு விரிவாக்கம் கிடையாது, தரமான ஒரு சாலை கிடையாது, தரமான ரீதியில் தார் கிடையாது. இந்த ஒதுக்கீடு செய்ய நீங்கள் அறிவிக்கப்படுகின்றீர்கள். மக்கள் கண் துடைப்பு வேலை, இந்த பூச்சாண்டி வேலை எதுக்கு காட்டுறீங்க? நீங்கள் எல்லாம் ஒதுக்கீடு செய்த 14.5 கோடி ரூபாய்க்கு எத்தனை மாதம் ஆச்சு ஒதுக்கி? இப்போ என்ன கேட்குறேன்னா, அதிகாரிகளை கேட்டால் மாநில அரசு ஜியோ போட்டு கொடுக்கவில்லை. ஏன் மாநில அரசு ஜியோ போட்டு கொடுக்கவில்லை? அப்போ இந்த 14.5 கோடி ரூபாய் எங்கே? இதுக்கு முன்னாடி எத்தனை கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டீர்களே, அந்த பணம் எங்கே? அறிவிக்கப்படுற பணம் எங்கே கேட்குறோம்? தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் தேர்தல் வரும்போது ஓட்டுக்காக இறங்குறீர்கள், ஓட்டு பிடிக்கின்றீர்கள். மக்கள் பிரதிநிதிகள், அமைச்சர்கள், எம்எல்ஏ, எம்பிகள் தொகுதிக்குள்ளே உலாவி ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு போகின்றார்கள். மக்கள் அடிப்படை வசதிகளை யார் கொண்டு கொடுக்கிறது? யார் செய்கிறது? யார் செய்ய வைக்கிறது? தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. இது இப்போ 5000 குளத்துக்கு 500 கோடி ஒதுக்கப்பட்டது. கலிக்கவளையிலிருந்து நாகர்கோவில் செல்லும் சாலை பராமரிக்கிறதுக்கு 14.5 கோடி ஒதுக்கப்பட்டது. மார்த்தாண்டம் சந்தையை பராமரிக்கிறதுக்கு 14 கோடி ஒதுக்கப்பட்டது. இதில் எத்தனை கோடி செலவாகிறது? எத்தனை கோடி மிச்சம் வருகிறது? 205-6 வருஷத்துக்கு முன்னாடி மார்த்தாண்டம் மேம்பாலத்துக்கு 222 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மேம்பாலத்தின் வேலை முடிக்கப்பட்டது. அதில் எவ்வளோ செலவாகிருக்கு? மீதி என்ன? இது ஒன்றும் கேட்குறது கிடையாது. யார் வந்தாங்க, மேம்பாலத்தை போட்டாங்க, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, போய் ஆக்கி எடுத்துகிட்டு எங்கே விட்டோன்னு தெரியல. அது மிச்சம் மீதி இருக்கிறதா என்று அரசு விசாரணை செய்ய கிடையாது. யாரில் இது பங்கு பற்றி இருக்குது, யாருக்கெல்லாம் இது பங்கு இருக்கிறது? இப்போ மேம்பாலத்தை குறித்து குறை சொல்ல எழுதணும். ஏன்னா மேம்பாலம் அடிப்படையில் மக்களுக்கு பயமான ரீதி போய்கொண்டிருக்கிறது. அவங்க பேசுகிறது இல்லை. நேரில் ஆய்வு செய்யுங்க. நான் அப்போ உள்ள அந்த மக்கள் பிரச்சனைகளை அரசுக்கு கொண்டு கொண்டே இருக்கிறோம். அதிகாரிகளை கொண்டு சென்று இருக்கிறோம். இன்றைக்கு மார்த்தாண்டம் மேம்பாலத்திலிருந்து தண்ணி குழாய் எல்லாம் அந்த மேலே கொடுத்துருக்க தண்ணி, அந்த மழைநீர் தண்ணி குழாய் எல்லாம் கீழே விழுகிறது. அந்த அடியில் கொடுத்துருக்க நாகத்தேடி உடைந்து கீழே விழுகிறது. மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. மேம்பாலம் சரியான ஆட்டம் கொடுக்கிறது. மேலே இருந்தால் ஊஞ்சால் ஆடும் போல் இருக்கிறது மக்களுக்கு. இது என்ன நடக்க போகிறதுன்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்கு தான் சொல்கிறோம், நீங்கள் ஆய்வு செய்யுங்க. மேம்பாலத்தை ஆய்வு செய்யுங்க. ஒரு அடிப்படை வசதி கிடையாது, சிக்னல் கிடையாது, வேகத்தடை கிடையாது, ஒரு கேமரா இருக்குது, அது ஒர்க்கிங் கிடையாது, ஒர்க்கில் கிடையாது. மேம்பால அடிப்படையில் லைட்டுகள் பராமரிப்பு கிடையாது, சாலை வசதி கிடையாது. என்னுடைய உள்ளங்கள், என்னுடைய சகோதரர்கள், நண்பர்கள் இந்த நாகர்கோவிலேருந்து கலிக்கல் வரைக்கும் எத்தனை உயிரை பழிவாங்கின சாலை இந்த சாலை. அவங்களை நினைக்கிறோம் நாங்கள். ஆகையால் நாங்கள் கேட்குறது, தமிழக அரசு ஒதுக்கப்பட்ட 5000 குளத்துக்கு 500 கோடி ஒதுக்கப்பட்ட அந்த பணத்தினுடைய கணக்கு வெளியிட வேண்டும். அந்த 5000 குளங்கள் எந்தெந்த மாவட்டம், எந்தெந்த தாலுக்கா என்று வெளியிட வேண்டும். அதுபோல் இந்த சாலை மேம்பாலத்து, அதாவது நேஷனல் சாலைக்கு ஒதுக்கப்பட்ட 14 கோடி ரூபாயுடைய செலவு என்ன, அது எப்போ அது பயன்பாட்டுக்கு வருகிறது, இந்த சாலை எப்போ பராமரிக்கப்படுகிறது என்பது குறித்து எல்லாம் மாநில அரசும் மத்திய அரசும் வெளியிட வேண்டும். மாநில அரசு ஜியோ போட்டு கொடுக்க வேண்டும். இந்த சாலை போட்டு முடிக்கிறதுக்கு இல்லை என்று சொன்னால் வெள்ளையனை துரத்தி வெற்றி கண்ட தேசிய கொடி மோகன்குமார் கை எழுந்துவேன். அந்த கொடியை நான் நெஞ்சில் ஏற்றி போராட்டத்தை பண்ணுவேன். எங்களுக்கு தேவை மக்கள் அடிப்படை வசதி. அதாக இந்த 62வது வயசிலும் என்ன போராட்டத்துக்கு நீங்கள் இறக்கக்கூடாது. நான் கேட்குறது மக்கள் அடிப்படை வசதிகள். இந்த சாலை, அதாவது கலிக்கவளையிலிருந்து நாகர்கோவில் செல்லக்கூடிய சாலையை பராமரிக்க ஒதுக்கப்பட்ட 14 கோடி ரூபாய் நீங்கள் செலவழிக்க வேண்டும். சாலையை நீங்கள் அமைக்க வேண்டும். வெள்ளையனை துரத்திய அந்த தேசிய கொடி, அந்த தேசிய கொடி நான் எடுத்து போராட்டத்துக்கு இறங்கக்கூடாது. இறங்கினால் இந்தியாவுக்கு அது மிகப்பெரிய மோசமாக இருக்கும். அந்த இதில் செயல்பட இறக்கக்கூடாது. ஆகையால் மத்திய அரசுடைய மாநில அரசுடைய கொண்டு வருகிறேன். இந்த சாலையை உடனே பராமரிக்க வேண்டும். மாநில அரசு ஜியோ போட்டு கொடுக்க வேண்டும். 5000 குளங்களை பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது ஒதுக்கப்பட்ட ஃபண்டு, அந்த பணம் நீங்கள் செலவழிக்க வேண்டும். இது என்னுடைய கருத்து, என்னுடைய கட்சியுடைய கொள்கை. எங்களுடைய போராட்டத்துக்கு நாங்கள் இறங்குவேன் என்று எச்சரித்து பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவன தலைவர்.